வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். ஃபர்ஸ்ட் குடும்ப பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னீங்க. குடும்ப பஞ்சாயத்தை முடியுங்க சார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு வருத்தமான செய்தி. இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி தான் சார் தேவை. நான் வருத்தமான செய்தி தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட கேட்டீங்க? எனது அருமை நண்பர் திரு ஏவா வேலு அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அவர் 200 கோடியை இப்போது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு திருப்பி தர வேண்டும். நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஜோசியம் சொன்ன ஞாபகம் இருக்கேன். கேஎன்ஆருக்கு உத்தண்டி திருவான்மியூர் பாலம் டெண்டருக்கு போகுதுன்னு. ஸோ அவங்க கேஎன்ஆர் நிறுவனத்தில் 2000 கோடிக்கு உனக்கு ப்ராஜெக்ட் தர்றேன். 6000 கோடி மொத்தம். அதில் 2000 கோடிக்கு உடனடியாக ப்ராஜெக்ட் தரேன். இது 2000 கோடி. ஸோ 200 கோடி அட்வான்ஸ் கொடுன்ட்டு வாங்கிட்டார். எப்படியா கொடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கு நான் எப்படியா கொடுக்குறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தகுதி வாய்ந்த தரமான கட்டுமான பணிகளில் அனுபவம் உள்ள நிறுவனங்கள்லாம் இங்கே உள்ளே வரும்போது கூப்பிட்ட ஒருத்தனை மிரட்டிட்டாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எல்என்டிலாம் சில ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மெட்ரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிங்க. அவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு நீ பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா அங்கே உனக்கு மண் கிடைக்காது, அந்த வேலைக்கு பரவாயில்லையா அப்படின்னா அவங்க ஆளை விடுப்பா அப்படின்ட்டாங்க. குறிப்பாக இந்த டெண்டரில் ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க சார். அதாவது ஐவேஸ் அத்தாரிட்டி சர்டிஃபை பண்ண நிறுவனம் தான் எங்களுக்கு வேணும்ட்டு அதான் செருப்பு தகுந்த மாதிரி காலை வெட்டி கொடுத்துட்டாங்க. மும்பையை சேர்ந்த திலீப் பில்டுகான் லிமிடெட் என்ற நிறுவனம் இதில் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அவங்க சொல்கிற ஒரு காரணத்தை பார்க்கணும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 10,348 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரு, நாங்கள் இவ்வளோ திறமையானவங்க, தொடர்ந்து பல்வேறு வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுக்க கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் நிடகட்டா 6 லைனிங்கு, சாந்திஹோக் பத்ரக் 6 லைனிங்கு, கோவாவில் ஜுவாரி நதியின் மீது ஒரு பெரிய பாலம், இதெல்லாம் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்காம பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு கொடுத்துருக்கிறார். அந்த கேஎன்ஆர் நிறுவனம் கேரளாவில் தரக்குறைவான கட்டுமானம் செஞ்சதுனால பிளாக் லிஸ்டட். ஒரு இடத்துல பிளாக் லிஸ்டட், இந்தியா பூரா அவுட்டு. 23 அக்டோபர் 2025 அன்று முடிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த காரணமும் சொல்லாமல் கடைசி தேதி நவம்பர் 6க்கு தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு நவம்பர் 12க்கு தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு நவம்பர் 17க்கு தள்ளி வைக்கப்பட்டது. எதுக்கடா இப்படி தள்ளி வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து கேஎன்ஆர் நிறுவனம் தங்கள் பெயரை நீக்கும் வரை இந்த டெண்டர் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த டெண்டருக்கு தடை விதிங்கன்னு கேட்டவுடனே நீதிபதி மாண்புமிகு பிடி ஆஷா அவர்கள் இவ்வளோ கூதல் வேலை நடந்திருக்காங்க, ஸ்டே கொடுத்துட்டாங்க. 27 ஜனவரி தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. ஒன்ஸ் ஸ்டேட்னா அவளுக்கு தான். இப்போ பதில் மனுலாம் தாக்கல் பண்ணால் அவங்க இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸோடு எடுத்துகிட்டு வருவாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் நேரம் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னை எடுத்துக்கிட்டு வந்தோடனே அப்படியே இழுத்து பிப்ரவரி மாதம் போச்சுன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் 200 கோடி. ஸோ எனது நண்பர் வேலு வருத்தமாக இருக்கிறார். ரொம்ப இந்த 200 கோடி நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் நம்பி தான் என்கிட்ட ஒரு 5 மாவட்டத்தை கொடுனே, நான் பார்த்துக்கிறேன்னே என்று அவர் சொன்னார். முடிஞ்சா நஷ்டத்தை சந்திக்கல, லாபத்தில் குறைஞ்சிருக்கு. அது நஷ்டம் தானேம்மா. இதை நம்பிதாம்மா 5 மாவட்டத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டு பொறுப்பை விடுனேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அது என்ன செந்தில் பாலாஜி அவருக்கு மட்டும் இவ்வளோ இது கொடுக்குறீங்க? நானும் தானே வேறு கட்சியிலேருந்து வந்தவன், நான் மட்டும் என்ன ஒரிஜினல் திமுக காரனா? கொடுங்க அப்படின்ட்டு ஒரு உரிமையோடு கேட்டிருக்கிறார். இவரும் கொடுக்கலான்னு நினச்சிட்டாரு. இந்த குடும்பம் தானே செலவு பண்ணாது, எவன் செலவு பண்ணா என்ன, சரிப்பா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும் இந்த நேரத்தில் இப்படி நீதிமன்றம் கட்டையை போட்டு விட்டது. உங்கள் சேனலுக்கு எதுக்கு திருப்பி தூக்கி உள்ளே வைக்கிறாங்க தெரியுதா? ஏவாவில் அவர்கள் வாழ்க்கையில் மண்ணலி போட்டு விட்டீங்க. ஒருத்தனை நிம்மதியாக சம்பாதிக்க விட்றீங்களே. அவர் ஏதோ இந்த உமாநாத் நிம்மதியாக போய் அங்கங்கே இந்த பாண்டிச்சேரி சுற்றி இப்போ ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் உல்லாசமாக இருந்தார். முந்தா நாள் நிகழ்ச்சியில் அதை போய் பேசி கெடுத்து விட்டோம்னா காண்டாயிட்டார். ஐஸ்கிரீமோடு விவாதித்த பின்னர் முதல்வர்கிட்ட போய் சார் திருப்பி வெளில வந்துட்டான் சார், இந்த மாதிரி கோர்ட்டு இப்படி சொல்லி வெளில வந்துட்டான், திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான், உதய சேம் ஆக முடியாது சார் இவன் வெளில இருந்தான்னா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்னையா பண்ணணும், பெயிலை கேன்சல் பண்ணலாம் சார். பண்ணுங்கன்ட்டு போயிட்டார் அவர் ஷூட்டிங்க்கு. இந்த அடிப்படையில் இந்த கொலகார சேட்டு நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்திருக்கார். இதுதான் நான் சொன்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி. இது ஏன் மகிழ்ச்சியான செய்தி என்று நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் நீதிமன்றம் தான் இந்த ஜாமீன் மனுவெல்லாம் ரத்து செய்யணும் இல்லையா? நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதிகள் திரு தனபால் ஆகியோர் அம்மா தாக்கல் செய்த அந்த மனுவில் என்ன மெடிக்கல் பெயில் கொடுத்த போது கிட்டத்தட்ட 17-18 கேஸுக்கு மொத்தமாக போட்டு ஜாமீன் முடியவில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்கிறத படிக்கிறேன் நான். This court is unable to understand as to why one particular individual who is an YouTube journalist has repeatedly been incarcerated by the law enforcement agency, that is police. It raises suspicion as to whether the petitioner's son
herein has become a target of the ruling dispensation as alleged by her. புரியுதுல்ல? ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவதாலேயே இந்த மனுதாரரின் மகன் மீண்டும் மீண்டும் காவல்துறையால் குறிவைக்கப்படுகிறாரோ என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு எழுகிறது. அவங்க சொல்றது உண்மை என்று தோன்றுகிறது. The history of this individual showcases instances where Gundas Act has been invoked against the individual repeatedly for expressing his views on YouTube on the actions of the state government. It was brought to the notice of this court that on 12/5/2024, Shankar was detained under Gundas. The detention order was set aside by this court on 9/8/2024. And immediately on the third day after the detention order was set aside, a second detention order was passed on 12/8/2024 in 4 days. இந்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்த ஒரு விஷயம், அரசுக்கு எதிராக பேசியதால் ஒரு யூடியூபராக இருக்கிறவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்றம் அவர் மீதான அந்த குண்டர் சட்டத்தை 9/8/2004 அன்று ரத்து செய்கிறது. ரத்து செய்த 4 நாட்களுக்குள் 2வது முறை குண்டர் சட்டம் இவர் மீது போடப்படுகிறது. ஸோ மாநில காவல்துறை சட்டத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஒரு குண்டாஸ் ஆக்ட் முடிஞ்ச உடனே 3 நாள் இல்லை 2வது குண்டாஸ், அதுவும் கோர்ட்டு இதை குவாஷ் பண்ண பிறகு 3 நாளில் திருப்பி 2வது குண்டாஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அப்போ இந்த இண்டிவிஜுவலை நீங்கள் குறிவைக்கிறீங்க என்று தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் the allegations in the affidavit are serious in nature, alleging mental harassment, repeated harassment meted out to the petitioner's son. This can cause serious disrepute to the law enforcement agency. மீண்டும் மீண்டும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவர் துன்புறுத்தப்படுகிறார் என்று மனுதாரரின் தாயார் சொல்கிறார். இது ரொம்ப ஒரு மோசமான குற்றச்சாட்டு. இது காவல்துறையின் மீது சந்தேகத்தை எழுப்புகிறது. சட்டம் தனிநபர்களை குறிவைப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த நீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறது. சீருடையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அரசின் ஏவலாளாக கூலிப்படைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை, எளிமைப்படுத்தி நான் சொல்கிறேன். ஏவலாளாக செயல்படக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த மனுதாரரோட மகனை கைது செய்கிறத பார்க்கும்போது அவரோட மனுவில் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையோ என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, the repeated clamping down of an individual who has the right to dissent under Article 19(1)(a) will not send the right signal to the citizens of our great nation. அரசியலமைப்பு சாசனம் வழங்கியுள்ள கருத்துரிமையை பயன்படுத்துவதற்காக ஒருவரை மீண்டும் மீண்டும் அரசு இயந்திரம் குறிவைப்பதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மனுதாரரின் வாழும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தியே கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இது சொல்லி தான் நம்மளை ரிலீஸ் பண்ணுறார். இந்த நேரத்தில் இந்த கொலகார சேட்டு போய் ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கார். இந்த மாதிரி மனுதாரரை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டு ரிலீஸ் பண்ணிச்சு. மனுதாரரோட தாயார் அவங்க மனுவில் இந்த மாதிரி இருதய சிகிச்சையெல்லாம் செஞ்சுருக்கதா சொன்னாங்க. மனுதாரர் 30/12/2025 அன்னைக்கு காவேரி மருத்துவமனைக்கு போய் கார்டியாலஜிஸ்ட்டை அவுட் பேஷண்ட்டாக தான் பார்த்துட்டு வந்திருக்கிறார், அட்மிட் ஆகலை. அப்போ இவருக்கு உண்மையிலேயே உடம்பு நல்லா தான் இருக்குது. அங்கே போய் மருத்துவரை பார்த்துட்டு வந்ததோடு இல்லாமல் 8 வீடியோ போட்டிருக்கிறார் இவர். ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரம். அப்போ இவருக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது. இப்படி உடம்பு சரியில்லைன்னு நீதிமன்றத்தை ஏமாற்றிட்டார். ஏன் அவர் கொலகார சேட்டுன்னு சொல்கிறேன்றதுக்கு காரணத்தை சொல்கிறேன். சைதாப்பேட்டை மருத்துவமனையில் கஸ்டடி இருக்கும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹார்ட்டில் வேரியேஷன் வருது. ஒரு டியூட்டி டாக்டர் டக்குன்னு எடுத்துகிட்டு ராயப்பேட்டா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுன்னு எழுதிடுறாரு. எழுதினோடனே நாக்குக்கு கீழே இந்த மாத்திரையை வச்சுட்டு படுங்க கொஞ்சம் நேரம்ன்றாங்க. நாக்குக்கு கீழே மாத்திரையை வச்சாலே அது இதய சிகிச்சைக்காகன்றது ஊருக்கே தெரியும். சார்பிட்டேட் அப்படின்ற இந்த மாத்திரை அது ஹார்ட்டு இதயத்தை சீராகுது. பஸ் டென்ஷன் ஆகாது அப்படின்னு இதயத்துக்கு சொல்கிறதுக்கு தான். அதை முழுங்க சொல்கிறது இல்லை. முழுங்கினா டைஜஷனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நாக்கு கீழே வச்சா சர்ன்னு போய் அது இதயத்தை சீராகிறதுக்குன்னு சொல்லி நாக்கு கீழே இதை கொடுத்து 1/2 மணி நேரம் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு பஸ் நல்லா இருக்கிற பஸ் நீ போ பஸ். அது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். நிவாரணம் என்னன்றதை சோதனை பண்ணணும். அதை தான் இந்த டாக்டர் முடிவெடுக்கிறாரு. இந்த பாருங்கள், நான் நார்மல் பேஷண்ட்டாக இருந்தால் இது சின்ன வேரியேஷன் அனுப்பிச்சி விட்ருவேன். உங்களுக்கு ஏற்கனவே ஆட்டில் பஞ்சாயத்து இருக்குது. நீங்கள் அங்கே போய் கார்டியாலஜிஸ்ட்டு சொல்லட்டும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டரை போய் மிரட்டி இப்படி வாங்கினாங்க. இந்த கொலகார சேட்டா இல்லையா? அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறார் சேட்டு. புலனாய்வு அதிகாரியை கொலைகாரர் என்று பொய்யாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். நான் பொய்யா சொல்லலை, இவ்வளோ நாள் சொன்னேன் அந்த குற்றச்சாட்டை. வெளியில் வந்த உடனே உயர் அதிகாரிகளும் மருத்துவர்களும் தம்பி பிளட் டெஸ்ட் எடுத்துரு, ஹெமட்டாலஜி டெஸ்ட் எடுத்துருன்றவாங்க. ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சல்லியம் எழுதி மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. உங்கள் கஸ்டடியில் அந்த எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்? அதனால தான் நீங்கள் 2 பேரும் கஸ்டடிக்கு போகும்போது தண்ணியை கூட குடிக்காதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். இன்னொன்று இப்போ சொல்கிறாங்க சார்,
தேவைப்பட்டால் நாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தேவைப்படும் போது ஏன் நீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை பார்க்கல? எனக்கு அன்னைக்கு நீங்கள் போய் என்ன ஸ்டான்லிக்கோ ராயப்பேட்டைக்கோ கொண்டு போயிருந்தீங்கன்னா கோர்ட்டேன்னு வெளில விட்டுருக்காது இல்லையா? உனக்குண்ணா நெஞ்சு வலின்ற ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டல, காலேஜ் டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன போ தேவைப்பட்டாங்க கூட்டு போங்க, நான் முடிஞ்சு போச்சு. கொண்டு போனீங்களா? சைதாப்பேட்டை டாக்டரை மிரட்டி சார்பிட்டால் கொடுத்து படுக வச்சுட்டு சார் டாக்டர் நல்லா இருக்குதுன்னு கொடுங்க சார், எழுதி கொடுங்க சார் சொன்னீங்களா? அப்போ நீங்கள் கொலகாரங்களா இல்லையா? இதுல 2 நோக்கம் இருக்கலாம் சார். ஒன்று, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் மருத்துவம் பார்த்து உயிர் பிழைச்சிடக்கூடாது. 2, மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஜெயிலில் இருப்பதன் மூலமாக, முன்னாடி கேமரா வைக்கிறது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அவராக இறந்து போயிடட்டும் அப்படிங்கிறது. மாலதி, இவர்கள் என்னை கொலை செய்ய தான் முயற்சி செய்தார்கள் என்று நான் உறுதியாக மனதார நம்புகிறேன். அந்த ரெட்பிக்ஸ் நேர்காணலில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். நான் 18 வருஷமாக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை செஞ்சுருந்ததுனால கவர்மெண்ட் சொல்கிறத செய்வாங்க, தூக்கி 10 பொய் கேஸ் போடுவாங்க, பட் உயிரை எடுக்கிற அளவுக்கு இவங்க போக மாட்டாங்க நான் மனசார நம்பினேன். இதனால தான் இவ்வளோ நாளாக எனக்கு கடந்த முறை சிறைக்கு போனப்பெல்லாம் சோத்தில் ஏதாவது வச்சுருப்பாங்கலாம் சொல்லும்போதெல்லாம் நான் இந்த கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட் இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. சரி அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்கப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் சென்று விட்டார்கள். அந்த ரெட்பிக்ஸில் சொன்னது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ் மாதிரி என்னை தூக்கிட்டு போய் சுட முடியாது. சங்கர் ஆயுதத்தை எடுத்து குத்த வந்தார் ஆய்வாளரை, தற்காப்புக்கு சுட்டோன்றது உருட்டெல்லாம் என் கதையில் நடக்காது. அப்போது என்னை என்கவுண்டரில் சுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். அப்போ என்னை என்கவுண்டரில் சுட முடியாது. இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டானா திருப்பி வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆஃபீஸை சீல் வச்சானா இன்னொரு ஆஃபீஸ் எங்கேயாவது போய் பிடிச்சி அந்த ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய தொல்லையாக இருக்கிறான். முச்சு விட்டா பிரச்சனை இல்லைல்ல. இதை கான்ஷியஸாக அவங்க பண்ணாங்கன்னு நான் நம்புகிறேன். சேட்டுக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறாரு ஒரு டாக்டரு, அவர் படித்த டாக்டர் தானே, அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் அவர். நான் பயந்துக்கிட்டு கேட்குறேன், ஏன் எனக்கு பயம் வருதுன்னா, இவங்க மாலதி கூட இருந்தாங்க. கடந்த முறை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ ஒன்றுமே தெரியல, ஜாலியாக சுற்றி நிற்கிறேன். அவர் அந்த கார்டியாலஜிஸ்ட் நீ எதுக்கு வந்தேன் என்கிட்ட அப்படின்னு, சார் எல்லா டாக்டரும் பார்த்துட்டு இருக்கேன் சார், கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னாங்க, அதுக்கு தான் சார் வந்தேன். ஒன்று இல்லை, உனக்கு ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் பண்ணல சார், ஜாலியாக இருக்கேன் சார். நான் காலைல கூட ஜிம்முக்கு போனேன் சார், இப்படி தான் சொன்னேன். அப்போ பார்த்தா அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. காவிரிக்கு போனோன்னு தெரியுது. அப்படியே படுக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி கொண்டு போய் ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க. பண்ணும்போது தான் 95% பிளாக் இருக்குன்றது தெரியுது. எனக்கு இப்போ திருப்பி வந்து வேரியேஷன் வருதுன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ திருப்பி ஏதோ பஞ்சாயத்து போல இருக்குது. ஏன் சார் என்ன அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். அவருக்கு காரணத்தை சொல்கிறார், வேரியேஷன் வந்திருக்கு, ஏன் வருது வேரியேஷனு? நான் இதெல்லாம் கேட்குறேன் சார், 5 லைன் இருக்குது, இது என்ன சார் இது அப்படின்னு கேட்ட உடனே ஒவ்வொரு லைனும் ஹார்ட்டோட ஒரு சைடு, இதில் வேரியேஷன் வந்துச்சுன்னா ஹார்ட்டோட இந்த சைட்டில் பஞ்சாயத்துன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் கேட்குறேன். அப்போ எதுக்கு சார் என்ன ராயப்பேட்டைக்கு அனுப்புறீன்னு கேட்டோன்னே, அது கார்டியாலஜிஸ்ட் சொல்லட்டும்பா அப்படின்னு சொன்னோன்னே, நீ நாக்கு கீழே எதுக்கு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சு திருப்பி போய் கஸ்டடியில் லாகப்பில் படுக்க போடுறேன், கொலகாரணங்களா இல்லையா நீங்கள்? அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து சாட்சிகளை தொடர்பு கொள்ளக்கூடாது, சாட்சிகளை மிரட்டக்கூடாது, கலைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு போட்டிருக்கு. இவர் வந்து புகார்தாரரை பற்றி எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருக்கிறாரு. அதனால் அடையாளம் தெரியாத நபர்கள் புகார்தாரர்களுக்கு ஃபோன் பண்ணி கடும் மிரட்டல் விடுக்கிறார்களாம். வாட்ஸ்அப்பில், அதுவும் சாதகால் இல்லை. மீன் வித்த காசு கேட்டிருப்பாங்களோ? கேட்கதாம்மா செய்வாங்க. ஏடா பிச்சைக்கார பையில பார் நடத்துறிய, அங்கே இவ்வளோ பேருக்கு வந்து கறி மீன்லாம் ஆக்கி போடுறிய, அந்த கறி மீனை கொடுத்த வேண்டாம், நான் காசை கொடுறா. நேற்று அந்த நம்ம டேக் பண்ணி புகார் அளித்திருந்தார்ல ஒருத்தர், துட்டை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி ராஜராஜனே ஏதோ பேர் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், கறி மீன் கொடுத்ததுக்கு துட்டு தரல அப்படின்ட்டு ட்வீட்டு போட்டு நம்மளெல்லாம் டேக் பண்ணி ட்வீட்டு போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பிச்சைக்கார போய் ஹரிச்சந்திரன் ஃபோன் பண்ணி 50% காசு அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சிட்டு ஒரு வாரத்தில் மீதி 50% தர்றேன். அப்போ ஒரு 2 லட்ச ரூபாயை கூட மொத்தமாக செட்டில் பண்ணுறதுக்கு துப்புலாத நிலைமையில் நீ இருந்துக்கிட்டு நீ வந்து மிரட்டி காசு கொடுத்தா அவனுக்கு அனுப்புறியா? இந்த பிச்சைக்கார பயலுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் வழக்கு மேலே பொய் வழக்காக போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வழக்கு பொய் வழக்கு என்று எடுத்து கூறுவதற்கு எனக்கு உரிமை இல்லையா? அரசியலமைப்பு சாசனம் எனக்கு இந்த உரிமையை கொடுக்கவில்லையா? அம்மா தாக்கல் செஞ்ச மனுவில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் தனபால் ஆகியோர் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அரசு தரப்பு ஜெயிலில் தான் விட போகிறாங்கன்னு சொல்லும்போது கடைசியாக அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை, சார் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்கன்னா, அப்படி போட முடியாது, அவர் பேசுவார், பேசட்டும். எவனோ 2 பிச்சைக்கார பயலுங்க வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, ஆஃபீஸை சீல் வைக்கிறீங்க, கேமராவை தூக்கிட்டு போகிறீங்க, எடிட்டிங் சிஸ்டத்தை தூக்கிட்டு போகிறீங்க. இந்த கேஸு பொய் கேஸுன்ட்டு நான் பேசக்கூடாதா? 2 காரை தூக்கிட்டு போகிறீங்க, இது பொய் கேஸுன்னு பேச எனக்கு உரிமை இல்லையா? இவங்க ஏன் அஞ்சுறாங்கன்னு தெரியுதா? கோர்ட்டில் அவர் ஜட்ஜ் இதே வார்த்தையை சொன்னதாக எனக்கு வழக்கறிஞர்கள் சொன்னார்கள். அவர் பேசுவார், பேசட்டுங்க, ஏங்க பேசக்கூடாது? அது எப்படி நாங்கள் கண்டிஷன் போட முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த 2 பிச்சைக்கார பயலுங்க இருக்காங்களே, ஹரிச்சந்திரன், அந்த புருஷோத்தமன் 2 பேர், இவங்க நம்பரே தெரியாது எனக்கு, இவங்களை யாருன்னே தெரியாது, நான் எப்படி அவங்கள மிரட்ட முடியும்? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு கொலை மிரட்டல் வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு 6 வழக்கு சிஎஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா சிஎஸ்ஆர் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை. ஏன் ஆதம்பாக்கம் சைதாப்பேட்டைன்னா துரை ரவிக்குமாரும் சேட்டும் தான் கொலகார பயலுங்க.
என்ன சொன்னாலும் செய்வாங்க, கூலிப்படை போல வேலை செய்வார்கள். நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் அவர் மிஸ் ஆயிடுச்சு, அவர் கைது பண்ணலான்னு ட்ரை பண்ணார், அதுக்குள்ளே நீதிமன்றம் விடுவிச்சிச்சு. இந்த 3 ஸ்டேஷனில் தான் திருப்பி நடக்குது. ஐஸ்கிரீமுக்கு கூலிப்படையாக செயல்படுவது அந்த பகுதியின் இணை ஆணையர் செஃபாஸ் கல்யாண். அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தான் இது 3 ஸ்டேஷன் ஒரே ஜூரிஸ்டிக்ஷன். சரி, ஃபோன் பண்ணி மிரட்டுறவன் சென்னையில் வேறு பகுதியிலேருந்துலாம் மிரட்டக்கூடாதா? ஐயா சைதாப்பேட்டை ஆதம் பக்கத்திலேயே மிரட்டுறானுங்க எல்லாரும். அதான் சார், இது ஃபுல்லாமே பொய் கேஸ். இந்த இன்ஸ்பெக்டர் மேலாம் நடவடிக்கை இருக்குன்னு சார். இப்போது நான் சொன்னல தம்பி, நான் இந்த பொய் வழக்கு போட்ட இந்த அதிகாரிகள் ஒருவரை கூட சும்மா விட மாட்டேன். பொய் வழக்கு போட்டு இப்படிலாம் இந்த வீட்டுக்கு வந்து மறதி நம்ம வீட்டில் சோதனை பண்ணுறது வர்றீங்க. இது என்ன வழக்கு? நான் ஒருத்தனை பணம் கேட்டு மிரட்டி நிதிஷோட அக்கௌண்ட்டில் 94,000 வந்திருக்கு. அது சம்மந்தமான விஷயங்களைத்தானே நீங்கள் தேட வேண்டும். வீட்டு பத்திரம், 4 லட்ச ரூபா பணம், அது தம்பி ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ், இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சுருந்த துட்டு, அம்மா மெடிக்கல் செலவுக்கு வச்சுருந்த துட்டு, என் தங்கச்சி சங்கர்கிட்ட காசு கேட்காதம்மான்னு எப்போ வந்தாலும் காசு கொடுத்து அனுப்பும். என்ன, அதாவது எமர்ஜென்சி, வயசானவங்க அக்கௌண்ட் வேறு சீஸ் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்ல எங்கே போட வைப்பா முடியாது. காசை? அம்மா எங்கே வைப்பாங்க? ஸோ எப்போ வந்தாலும் கையில் என் தங்கச்சி காசு கொடுத்து அனுப்பும், வச்சுருக்காங்க. அதை சீஸ் பண்ணுறேன். கார் என்னடா பண்ணுச்சு தம்பி? மாலதி ஸ்கூட்டியை சீஸ் பண்ணுறதுக்கு போனாங்கடா, தெரியுமா? ஸ்கூட்டி என்னடா பண்ணுச்சு? ஸ்கூட்டி சீஸ் பண்ண சாவியை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் சரி சின்ன வண்டி சீஸ் பண்ணுவான்னு சாவி திருப்பி கொடுத்தாங்க, தெரியுமா? ஸ்கூட்டி சாவின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சேட்டு பண்ணுவார், ரவிக்குமார் பண்ணுவார், முகேஷ் ஜெயக்குமார் பண்ணுவார், இளங்கனி பண்ணுவார். இவங்க மேலே நான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்வது மிரட்டலா? அவரே தான் சொல்லியிருக்காரு, எங்கள் மேலே யார் யாரெல்லாம் பொய் வழக்குகள் போட்டிங்களோ அவங்க மேலெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரே சார் பிரச்சாரங்கள் எல்லாம். இது எப்படி மிரட்டலாகும்? அப்புறம் தம்பியை போய் ஸ்டேஷன்லேருந்து வலுக்கட்டாயமாக கூட்டி வந்து விட்டேனா? நான் அவனை வந்து கூப்பிடும்போது நீ இன்ஸ்பெக்டர் உன்னை விசாரிச்சுட்டு இருந்தாரப்பா? இல்லை சார், வெளியே தான் சார் உட்காந்து. விசாரணை முடிஞ்சு 1 மணி நேரம் சும்மா தானே உட்காந்துருந்தேன். 3/4 மணி நேரம் சும்மா தான் உட்காந்து. போகணுன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ணு. விசாரணை அதிகாரி சேட்டு அங்கே இல்லை, கரெக்டா? ஆமாம் சார். இல்லை சார், சம்மந்தம் இல்லாத இன்ஸ்பெக்டர் அங்கே உட்காந்துருக்காரு. விசாரணை அதிகாரியே இல்லாமல் இன்னொன்று விசாரணைக்கு வரல்ட்டு நீ அரசுலையா இருக்க? ஏங்க உட்காரணும்? போனது விசாரணைக்கு, எல்லா கேள்வியும் பதில் சொன்னல, சொல்லிட்டேன் சார். முடிஞ்சிச்சுல்ல, அங்கே எதுக்கு உட்காரணும்? இதன் காரணமாகலாம் ஜாமீனை ரத்து பண்ணணும். அப்புறம் அவங்க சொல்கிறது, சட்ட ரீதியாக ஏன் இவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றால், உயர்நீதிமன்றத்தில் நம்ம மெடிக்கல் ஃபைலெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்ட்டு பொய்யாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாங்கள் சோதனைக்கு இவரை கூட்டு போனப்போ ஃபைல் இருக்குன்னு சொல்லவே இல்லையா. சோதனை கூட்டு போனப்போ இந்த அதிகாரிகளிடம் சொன்னேன், யோ கேஸுக்கு சம்மந்தமானதை சீஸ் பண்ணிங்கயா, எங்கள் எடிட்டிங் சிஸ்டத்தோட ஹார்ட் டிஸ்க்குக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லையா, கேஸுக்கு சம்மந்தம் இருக்கிறத மட்டும் சீஸ் பண்ணுங்கயான்னு சொன்னேன். அதையும் எழுதல. அப்போ நான் சொல்லலையா மெடிக்கல் ஃபைல் அங்கே இருக்குன்னு. மெடிக்கல் ஃபைல் இது ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? இதெல்லாம் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா மெடிக்கல் ஃபைலையும் ஆஃபீஸில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் அங்கேருந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். தேவைப்படுறப்ப தானே சார் அது ஞாபகம் தான். தேவைப்பட்டால் பட்டுன்னு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறதுக்கு, மாத்திரை வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் அது அங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த வீடே இப்போ தானே வந்துச்சு. மாலதி வாங்கிட்டு எனக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. வாடகை கரெக்டாக வருதாங்க. இப்போ 2 மாதமாக அனுப்ப முடியல, இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க சார். நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க சார், வெளியே இருக்க எங்களுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன புலி காணா கூட போலீஸ் எடுத்துட்டு போயிடுச்சோன்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு நான் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கோப்ரோ கேமராவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன இப்போ பாதி வீட்டில் இருந்து எடுத்த பாதி பொருளை கோர்ட்டில் சப்மிட் பண்ணல தம்பி. திருட்டு பாயிலுங்க தானே இந்த வேலையை பண்ணுவாங்க. இன்னொன்று, இதை நான் சொன்ன உங்களை மிரட்டுறதா? வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே கவுத்து போட்டு தேடி இருக்காங்க சார். எடுத்த பொருள் அங்கேயே வச்சிருக்க மாட்டாங்க. எதை எடுத்துகிட்டு போனாங்க, எதை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்கன்ற கிளாரிட்டிக்கே இன்னும் நம்ம வரல சார். சீசர் மக சார் கொடுத்து நம்மளுக்கு சைட் வாங்கல. காப்பி கொடுக்கணும்ல சீசர் மக சார், என்ன எடுத்துகிட்டு போகிறோம் கைத்து வாங்கல, வாங்கல, அப்படியே அள்ளிட்டு மூட்டை மூட்டையாளிட்டு போகிறாங்கப்பா. இப்போது மெடிக்கல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், என்னென்ன பொருள் வித்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வீடு, நம்ம என்ன அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? எது எங்கே இருந்துச்சு, எது எங்கே மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம, நீங்கள் இவ்வளோ மன உளைச்சல் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கிளாரிட்டியாக இது எல்லாத்தையுமே சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. மாலதி பாருங்க, Shankar had received lakhs of rupees from various bank accounts by way of extortion and blackmailing. ஒன்று கம்பெனி அக்கௌண்ட்டு, நம்மளது கரண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று என்னோட எஸ்பி அக்கௌண்ட்டு. இல்லை ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தெரியும். இதில் எங்கே மாலதி பல பேங்க்கில் இருந்து எனக்கு எங்கே பணம் வந்திருக்கு, எப்படி வரும்? எல்லாமே வந்து பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் தான் தம்பி. கம்பெனி அக்கௌண்ட் வந்து எனக்கு சம்பளம் மாதம் மாதம் வருது. கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து மாலதிக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது. கம்பெனி அக்கௌண்ட்டில் கூகுள் தர ரெவன்யூ வருது. 1-2 பேர் விளம்பரம் கொடுத்தாங்க, அது ஜிஎஸ்டியோடு சேர்த்து வருது. மாதம் மாதம் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம். இதில் எங்கேருந்து பலர் நான் மிரட்டி பணம் வாங்கியிருக்கேன். இப்படி
இந்த சேட்டு கொலகார சேட்டு பொய் சொல்லுவார், இந்த ஆள் பொய் சொல்கிறாருன்றதை சொல்லக்கூடாதா? இந்த நேரத்தில் நான் ஏன் வந்து இந்த அதிகாரிகள் ஒருவரை கூட நான் சும்மா விட மாட்டேன்னு திருப்பி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்றது காரணத்தை சொல்கிறேன். சைதாப்பேட்டையில் இந்த மிரட்டி நிதிஷ் மூலமாக பணம் வாங்கிய வழக்குக்கான ஜாமீன் வருகிறது, நீதித்துறை நடுவர் முன்பு வருகிறது. இந்த கௌசல்யான்னு நம்ம பழைய கிளைண்ட் ஒன்று இருக்குல்ல, ஆமாம் சார், அந்த கௌசல்யா ஆய்வாளர் போய் அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. என்னை கடுமையாக கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டார், இவருக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. ஏம்மா உனக்கு இந்த கேஸுக்கு என்னம்மா சம்மந்தம்னு கேட்டால், இல்லைங்க என்ன இந்த மாதிரி ஒரு வேலையே வந்து காவல்துறையர் அசிங்கமாக பேசுகிறதாங்க, நான் ஒரு பெண்ணுங்க, என்ன கெட்ட வார்த்தையில் பேசிட்டாருங்க, காது கூசுகிற அளவுக்கு கெட்ட வார்த்தையில் பேசிட்டாருங்க அப்படின்னு இந்த அம்மா புகார் கொடுத்துருக்கு. கௌசல்யா மொத்தம் 13 நிமிடங்கள் பேசினார் என்று நினைக்கிறேன். கௌசல்யா அந்த 13 நிமிடங்கள் பேசிய உரையாடல் பல இடங்களில் இருக்கிறது. வக்கீலுங்க எல்லா வக்கீலுங்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ கௌசல்யா அவங்க புகாரில் எழுதியிருக்காங்களே, எஃப்ஐஆரில் இந்த மாதிரி ஒரு இந்த கெட்ட வார்த்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசினார் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, ஆடியோ தூக்கி போட்டு அது பொய்ன்னு தெரிஞ்சிருமா? இப்போ கௌசல்யா சும்மா விடுவேன் நான்? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு கௌசல்யாவை ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்லையா? பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லாமல் கோர்ட்டில் போய் இவனுக்கு ஜாமீன் கொடுக்காதன்னு பண்ணுறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப நீ? கௌசல்யா பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? ஐஆர்எஸ் ஆஃபீஸரோட தம்பி, அவருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, மேரேஜே கன்சியூமேட் ஆகல, வரதட்சணை கொடுன்னு கேட்டு மிரட்டி அடிச்சு அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்குது. அந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அந்த டாக்டரை மிரட்டுதுப்பா இந்த கௌசல்யா. இது செய்தியா இல்லையா? அந்த செய்தியை முதலில் சவுக்கு மீடியா வெளியிடவில்லை, பாலிமர் தான் வெளியிட்டாங்க. பாலிமர் வெளியிட்டார்கள். பாலிமரை விட்டு கௌசல்யா சவுக்கு மீடியா மீது புகார் கொடுக்கறதோட நோக்கம் என்ன? அப்போ இந்த கௌசல்யாவை எப்படி சும்மா விடுவேன்? இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போகுது கௌசல்யா, பென்ஷன் வாங்க விட்டுருவேனா? அது கூட வாங்கிடுவியா? அந்த பெண் வந்து கோர்ட்டுக்கு போய் எங்க கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆமா, அந்த கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகுதான் கௌசல்யா எஃப்ஐஆர் போடுறாங்க. இது நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு தான் நிரூபிக்குதே. இப்போ கௌசல்யா சும்மா விடுவேனா? நம்மளும் அதை தான் பேசணும். இது மாதிரி அந்த பெண் வந்து இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீ பேசின ஆடியோ எங்கே இருக்கே? அதை கெட்ட வார்த்தையில் எங்கே பேசியிருக்கேன்? 12 நிமிஷம் நீ இழுக்கிற கான்வர்சேஷனை. இல்லை சார் நீங்கள் இப்படி பேசி நான் என்னங்க பேசினேன்? இல்லை நீ என் வேர்ஷனை கேட்டிருக்கணும், நீ உங்கள் வேர்ஷனை இப்போ சொல்லுங்கள், அப்படியே போடுறேன் நான். இதைத்தானே பேசினேன்? கெட்ட வார்த்தையில் எங்கே பேசினேன்? இப்படி நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை வச்சு பொய் வழக்கு மேலே பொய் வழக்கு கொடுத்துட்ருப்பீங்க. நீங்கள் போகிறது பொய் வழக்குன்னு பேசக்கூடாதா? இதைத்தான் பேசணும்னு நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் தனபால் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி போட்டுட்டு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் நீங்கள் உடனடியாக பண்ணணும். மனுதாரரை சிறையில் அடைச்ச பிறகு சிறை அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் இவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் உரிய சிகிச்சையை கார்டியாலஜிஸ்ட் மூலமாகவும் டயாபெட்டாலஜிஸ்ட் மூலமாகவும் வழங்குவார்கள், ரத்து செய்யுங்கள் அப்படின்னு போயிருக்கிறாங்க. மெடிக்கல் கிரவுட்ஸில் பெயில் கொடுக்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே படுத்து ஐசியூவில் இருக்கணுன்ட்டு கோர்ட்டு கண்டிஷன் போட்டிருக்கா? ஐசியூவில் இருக்கிறதுனால ஜாமீன் கொடுக்குறேன்னு போட்டிருக்கா? ஹார்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தது உண்மையா? அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட்டை போன உடனே 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலில் இருந்தால் இந்த டாக்டர் எப்படி போவேன்? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த அதே ரேலா மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை தாருங்கள்னு நாகேந்திரனோட குடும்பத்தினர் மீண்டும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது இந்த ஐஸ்கிரீமு ஸ்டான்லி மருத்துவமனையில் அருமையான சிகிச்சை இருக்குதுன்னு சொல்லி கொண்டாங்க. கோர்ட்டே சொல்லிடுச்சு சார், ரேலா மருத்துவமனைக்கு மாற்றுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மாற்றல. கோர்ட்டெல்லாம் என்னைக்கு ஐஸ்கிரீம் மதிச்சிருக்காரு? சிஎம் கையெழுத்து போட்டதே மதிக்கல. அந்த கார்த்திகேயன் சொன்னேன்ல, டிசி அடையாருக்கு போஸ்டிங் போட்டு போய் ஜாயின் பண்ணியானா நீ கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்து குவார்ட்டர்ஸை பாரு, போகக்கூடாது அங்கே. கார்த்திகேயன் போய் டிஜிபி கிட்ட, சார் என்ன அடையாருக்கு தானே சார் போஸ்டிங் போட்டிங்க, என்ன சார் இங்கே என்னோடனே ஒரு டிஜி வெங்கட்ராமன் அவர்கள் மீண்டும் அவர் பணிக்கு வந்து விட்டார். அபிகுமார் சிங் இல்லை, 24/12 வெங்கட்ராமன் அவர்கள் உடல்நிலை தேறி டிஜிபியாக ஜாயின் பண்ணிட்டார். வெங்கட்ராமன் உள்துறை செயலாளர்கிட்ட இந்த ஆள்கிட்ட நான் பேச முடியாது, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உள்துறை செயலாளர்கிட்ட சொன்னோன்னே உள்துறை செயலாளர் ஐஸ்கிரீமுக்கு ஃபோன் அடித்து, எங்கள் சிஎம் போட்டு ஆர்டருங்க, ஒரு அடையாருக்கு போஸ்டிங் போடுங்கன்னா சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன். எப்படி சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன்? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமாப்பா? சிஎம் போட்ட உத்தரவை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது என்ன நான் சொன்னால டிராஃபிக்கில் ஒரு டிசியாக ஒரு லேடி ஆஃபீஸர் இருக்காங்க போல இருக்கு, அவங்கள அடையாருக்கு போட சொன்னால் இவர் என்ன நீ வேறு உன் இஷ்டத்துக்கு போடுற ராஸ்கல், வாட் நான்சென்ஸ், நீங்கள் உட்காருப்பா அப்படின்னு எஸ்டேட்டை பார்த்துக்கிட்டு இருந்த ஹரிகரன் ஒரு டிசியை நீ போய் அடையாறுப்பாரு. எப்படி இந்த லட்சணத்தில் இருக்குது நாடு? அப்போ நீங்கள் இப்படி பொய் வழக்குக்கு மேலே பொய் வழக்காக போட்டுட்ருப்பீங்க, உங்களை பற்றி பேசக்கூடாதா? என்ன பிரச்சனை? நம்மளுது அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், ஆஃபீஸை சீல் வச்சு வாசலில் 2 போலீஸை வரை போட்டிருக்கோம், எடிட்டிங் சிஸ்டத்தை பூரா தூக்கிட்டு போயிட்டோம். வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பான்னு பார்த்தா அதை விட நேர்த்தியாக வீடியோவை தயார் பண்ணி போடுறாங்க. இன்றைக்கி நமக்கு இந்த இதில் யூடியூப்பில் கமெண்ட் போடுறவங்க எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, ஒன்றை தான்ப்பா பைக்கு அடுத்தபடி உன்னை தூக்க சொல்லணும். என்ன குவாலிட்டி நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது,
ஸோ குவாலிட்டியோட கிட்டத்தட்ட என்ன மக்களுக்கு அங்கே உட்காந்து அரங்கத்தில் உட்காந்து பின்னாடி அந்த செட்டோட பேசினா என்ன, இங்கே உட்காந்து பேசினா என்ன பண்ணுறோம். இங்கேயும் பல்வேறு சிரமங்கள் இருக்குது. ஆனால் மக்களுக்கு நமது நிகழ்ச்சிகள் சென்று சேர வேண்டும் என்பதுக்காக பேசிட்டு இருக்கோம். ஈவனுங்களாக தான் பொறுக்கல. ஸ்லோ பாய்சன் வச்சு காலி பண்ணலான்ட்டு நம்ம ட்ரை பண்ணதை கூட போய் வெளியில் சொல்லிட்டானே, கொலகார செட்டுன்றானே. இப்போது இவ்வளோ வேலையும் பார்த்தது இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கார் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும் தம்பி. இப்படி அடாவடியாக இந்த வேலைகளை செய்த சேட்டு துரை ரவிக்குமார், முகேஷ் ஜெயக்குமார் இவங்க மேலே அடுத்த ஆட்சி வந்த உடனே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிட சொல்லி முடிஞ்சால் ஜெயிலுக்கு அனுப்புங்க சார் இவங்களை இந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்குன்னு நான் கோரிக்கை வைப்பேன்னு சொல்கிறது மிரட்டலா? இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அப்படி பொய் கேஸ் போட்டனால உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண நம்ம சொல்லணுமா? இப்படியாவா போயிடும்? 2 மாதம் சார் ஹரிச்சந்திரனை வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம தான் எப்படி இந்த போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணுது? இதை எப்படி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சார்? அதுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தின்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா? நீதிமன்றம் அடையாளம் தெரியாத நபரை வச்சு மிரட்டான், ராஸ்கல் கேன்சல் பண்ணுறா பெயிலுன்னு சொல்லிடுமா? இதுக்கு தான் எஸ்எம் சுப்ரமணியம் பெஞ்ச் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தான் போகிறாங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? வெறுமனையாப்பா உடம்பு சரியில்லை உடுப்பா அப்படின்னு ஒரு வரியில் எழுதியிருக்காரு. ஏன் இவர் இப்படி பண்ணுறீங்கன்னு டீட்டெயிலாக இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். அது உண்மை தானே? அவர் என்னென்ன எழுதியிருக்காரோ, நீ வேணுக்குனே இவனை வந்து பேசுகிறான்றதுக்காகவே இவனை மீண்டும் மீண்டும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தானே இந்த பெயில் கேன்சலேஷன் பெட்டிஷன் போடுறதன் மூலமாக திருப்பி செய்கிறீங்க. எந்த ஆதாரத்தையுமே கொடுக்காம 3ஆம் தர யூடியூபர்கள் மாதிரி பணம் வாங்கினாரு, மிரட்டினாரு, அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டுறாங்க, அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியோட போயிட்டு கொலை முயற்சி. இது எப்படி சார் சரியாகும்? இது நம்மளை தாண்டி சாமானியர்களையும் இது பாதிக்க தானே சார் செய்யும்? எல்லாரையும் பாதிக்குமா? பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்காங்க. சாமானியர்களால் எதுவும் செய்ய முடியாதுமா. அதனால தான்மா அவர்கள் வந்து நமக்கு நடப்பதை தங்களுக்கு நடப்பதாக நினைத்து நமது வீடியோக்களை பார்க்கிறார்கள். மொத்தமாக சேர்த்து வீட்டுக்கு அனுப்புவாங்கம்மா. கவலையே போடாதீங்கம்மா. நீ சினிமா நடிகரை கூட்டின்னு வந்து நீங்கள் மேடையில் மணிக்கணக்காக பேச வச்சாலும் மக்கள் இந்த குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள். அப்புறம் எப்படி நீ கோடி கணக்கில் வாட்ச் வாங்குறன்றதை பார்த்துருவோம். ஜெயிலெல்லாம் வாட்ச் கட்ட விட மாட்டாங்க. அதுலேயும் அந்த இளங்கனி அவர்கள் சொல்கிறார் சார், நீங்கள் தப்பாக நியூஸ் ஃபுல்லாக சொல்கிறீங்களே, உன் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடலான்னு தெரியுமா தெரியாதான்றார். இவங்க இப்படி தப்பாக பொய் கேஸ் போடுறாங்களே சார், இவங்களுக்கு தெரியாதா சார்? மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்ட்டு இந்தியன் பீனல் கோடில் இப்போ பிஎன்எஸ்ஸில் ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் இருக்குது. உள்நோக்கத்தோடு பொய் வழக்கு போடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தனிப்பிரிவு இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கள் பணியை செய்கிறதுக்காக அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கு அரசின் அனுமதி வேண்டும்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீ ஒரு கான்ஸ்டபிள் மேலே வழக்கு போடணுன்னாலும் அரசு அனுமதி தரணும். சரியா? இந்த அரசு இருக்க வரைக்கும் தானே அனுமதி தராது. இந்த செக்ஷனில் நான் அம்மா தனித்தனியாக நீயும் ப்ராசிக்யூட் பண்ண போகிறேன். அடுத்த அரசு அனுமதி தராமல் இருக்குமா? இளங்கனிலாம் சட்டை காட்டிடலாம், பேசாமல் இருக்கு. ஜாதி என்ன கேட்குறாரு. அப்புறம் அந்த கொலகார செட்டு போட்டிருக்கிற மனுவில் இன்னொன்று, நாங்கள் கொடுன்னு கேட்டால் அந்த ஃபோனை எங்ககிட்ட கொடுக்காம ஷோவில் தூக்கி காட்டுறா இருந்தாலே அதனால் பெயிலை கேன்சல் பண்ணுங்க தம்பி. ஆர்டிக்கிள் 23 அப்படின்றது ரைட் டு சைலன்ஸ். நான் இதில் ரெட்பிக்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். எனக்கு எதிரான ஆதாரத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் அதுக்காக காவல்துறை விசாரிக்கவே கூடாதுன்ட்டு இல்லை. இப்போ நான் ஹரிச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டினேன் அல்லவா? ஹரிச்சந்திரன் ஃபோனை வாங்கி பாருங்கடா. வாங்கினா தெரிஞ்சிடும்ல. ஹரிச்சந்திரன் ஃபோனை வாங்குங்க. அதில் வாங்கியிருந்தால் கடைக்காரன் பூரா கெட்டவத்தில் திட்டி மெசேஜ் அனுப்பிச்சது பூரா இருக்கும். இல்லை டேய் மீனுக்கு காசை விட்றா, கோழிக்கு காசை விட்றான்னு. அதுதான் உங்கள் ஃபோனை கேட்குறாங்க, ஏன் ஃபோனை கேட்குறாங்க, அவர் ஃபோனை கேட்குறாங்க. அங்கே கேளு. அதில் வாங்கி பார்த்து என்னோட கால் அதில் இருந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சா கதை. அதில் பார்த்தா ட்ரைலாம் பண்ணியிருப்பான். நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம தான் எடுக்கிறது இல்லையா, தெரியாத நம்மளேருந்து வந்தால் எடுக்கிறது இல்லை. இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும் தம்பி. தெரிஞ்சவங்க என்ன கால் பண்ண போகிறாங்க ரைட்டா? தெரியாத நம்மளேருந்து வரவங்க என்ன பேசிட போகிறான் நம்மகிட்ட, எதுக்கு எடுக்கணும்? எடுக்கிறதே இல்லை. நீ 4 பேருக்கு 2 மிஸ்டு கால் கொடுத்துட்டு நான் மிரட்டினான்ட்டு சொல்லுவியா நீ? அவன் ஃபோனை வாங்கி பாருங்கடா. டேட்டா ஷேர் ஆயிருக்கணும்ல. நம்ம ராஜ்குமார் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. ஐபிடிஆர் எடுத்து போட சொல்லுங்கள். இங்கேருந்து 2 பேருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். 3 நாள் இல்லைங்க 10 நாள் கஸ்டடிக்கு நான் போக சொல்கிறேன். அவர் ஒத்துழைப்பார். ஐபிடிஆரை போடுங்க. ஹரிச்சந்திரனுக்கும் சங்கருக்கும் 1 MB 500 KB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு எவிடன்ஸ் எடுத்து போட சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை நாள் சொல்கிறீங்களோ அத்தனை நாள் இவர் கஸ்டடிக்கு போவார். இதை விட என்னப்பா சொல்லணும்? என் ஃபோனை நான் ஏன்டா உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும்? உங்கள் நோக்கம் இதுக்காக வர்றீங்க? மோடத்தை எதுக்குடா தூக்குறீங்க? நான் கேட்குறேன். இந்த கேஸுக்கு வீட்டில் இருக்க வைஃபை மோடத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உங்கள் நோக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா? நீங்கள் இப்படி அடாவடி பண்ணீங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? சார் அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப்பில் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் ஒரு ஸ்டேட்டே. இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியாதா? வாட்ஸ்அப்பில் மிரட்டுறவங்க எதன் அடிப்படையில் உங்களுக்காக அவங்க மிரட்டுறாங்கன்னு இந்த போலீஸ் வந்து முடிவுக்கு வராங்க? பெயில் கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு என்னதாம்மா சொல்கிறது? ஜட்ஜுங்க கேட்க மாட்டாங்கன்னு இவங்க எப்படி நம்புறாங்க? நினைப்பு உங்களுக்கு
நம்ம இப்படிலாம் அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டுகிறார்களா, நீ ஜெயிலுக்கு போகிறாச்சா அப்படின்னு கோர்ட்டு முடிவு எடுத்துருமா? என்னப்பா நம்பிக்கை உங்களுக்கு? சார் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு நபருக்கு பின்னாடியே ஏன் சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதைத்தானே சார் உறுதிப்படுத்துறதா ஆகிறதா இல்லையா? இப்போ திருப்பி உடம்பு நல்லா இருக்குன்னு கொண்டு போய் ஜெயிலில் வச்சு சாகடிக்க பார்த்தா இந்த ஆள் கொலகார செட்டா இல்லையா? சொல்லுங்க, கொலகார செட்டு தானே. ஒரு குடிமகனின் மீது பொய்யான புகாரில் பொய்யான வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அஞ்சுவார்கள். இதை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்வார். நான் அவரிடத்தை கோரிக்கையாக வைப்பேன். அவர் இதுக்கு ஒத்துக்குவார். யாரை வேணாலும் தூக்கிட்டு போய் அடையாளம் தெரியாமல் வாட்ஸ்அப்பில் மிரட்டினான், டெலிகிராமில் மிரட்டினான். ஒரு மூதேவி டெலிகிராமில் மிரட்டினான், ஒரு கேஸை போட்டு வச்சுருக்கான். தூத்துக்குடியில் அவன் தான் வாட்ஸ்அப்பில் மிரட்டினான், டெலிகிராமில் மிரட்டினான்ட்டு யாரை வேணாலும் பிக்கப் பண்ணலாம்ல நீங்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ யார் இப்படி பொய் வழக்கு போடுறாங்களோ, பொய் வழக்கு போட்ட அதிகாரியோட சட்டையை கழற்ற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்க மேலே போட்டிருக்காங்களே பொய் வழக்கு, சொன்னாரா? யார் யாரெல்லாம் பொய் வழக்கு போடுறீங்களோ நீ இருக்கடி இரு, அவர் மேலேயே போடுறீங்க. ஆம்புலன்ஸை மறித்து கொலை முயற்சி ஏதோ ஒன்று கலாட்டை பண்ணுறதுன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. விடுவாரா? கொடநாட்டு மேட்டில் அவர் என்ன பாடுபடுத்துனீங்க மறந்துடுவாரா? ஒருத்தர் விடாமல் சிக்க போகிறாங்க. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கார்டு எடுத்துக்கிட்டு மாலுக்குள்ள போறாங்க. அவங்க மேலே கேஸை போட்டாங்கப்பா. என்ன கேஸு? ஆயுதங்களை மாலுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் விட்டுருவாரா எடப்பாடி? அவ்வளோ பேர் கட்சிக்காரங்க விட்டுருவாரா? இது சங்கர், மாலதி, நிதிஷ், பைக் பிரசாத், ஜெயபிரகாஷ் தனி நபர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இதை பார்க்கக்கூடாது. எந்த குடிமகனுக்கும் நடக்கக்கூடாது. இது தம்பி, நீதிமன்றம் தலையில்லைன்னா 6 மாதம் ஆயிருக்கணும் ஜெயிலேருந்து வெளில வரதுக்கு. 17 வழக்குகளில் நீதிமன்றம் பெயில் கொடுத்துருச்சா? அடுத்த ஒரு 8 வழக்கை போடுறதுக்கு தான் அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டினாங்கன்னு 8 சிஎஸ்ஆர் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது பூரா எஃப்ஐஆர் ஆகும். அடையாளம் தெரியாத நபரை மிரட்டினார்கள் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் முன்னாடி நிறுத்துவாங்க. அங்கே அனிதா போல ஒரு நீதித்துறை நடுவர் இருப்பார். சார் நான் உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன் சார், ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்வாங்க. 5 நாள் கஸ்டடிக்கு போங்க சார். மேடம் நெஞ்சு வலிக்குது மேடம், ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு சார், கஸ்டடிக்கு போங்க சார், ஒத்துழைப்பு கொடுங்க சார். ஒரு நாள் போயிட்டு வந்தால் நெஞ்சு வலிக்காது சார் அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தா இந்த கௌசல்யா மாதிரி ஒருவர் வந்து ஐயோ இவர் காவல்துறையை இழிவுபடுத்துகிறார், இவருக்கு ஜாமீன் கொடுக்காதீர்கள் என்பார்கள். இப்படி 20 கேஸை போடுவாங்க. 20 கேஸில் ஜாமீன் வாங்கிட்டு நான் என்றைக்கு வருது? ஒரு பீரியடில் திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு அங்கே ஜெயிலில் இருந்து எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அது ஜெயிலருக்கு தெரிஞ்சு சூப்பரண்ட்டுக்கு தெரியறது கூட செத்துருவேன். ஃபஸ்ட்டு ஜெயில் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். பார்த்துட்டு இவரை வெளியில் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்ட்டு சூப்பரண்ட் டிஐஜிகிட்ட பேசுவார், டிஐஜி ஐஜி ஹெட் குவார்ட்டர்ஸ்கிட்ட பேசுவார், ஐஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஜி பிரிசன்ஸ்கிட்ட பேசுவார், ஏடிஜி பிரிசன்ஸ் உளவுத்துறை அல்வா அதிகாரிகிட்ட பேசுவார், அல்வா அதிகாரி ஆயுதப்படை டிஜிபிகிட்ட பேசுவார். இவங்க எல்லாம் முடிவெடுக்கிறது வரைக்கும் அங்கே இதயம் துடிக்குமா? அதுதான் ஐடியா. அதுலேயும் அதுக்கப்புறம் இதையும் துடிச்சாலும் ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிற வழியில் அமுக்குனாலும் அமுக்கு வாங்கிப்பா, இப்படி லேசாக அமுக்கி விடு, கொஞ்சம் லேசாக துடிச்சுனுக்குது, அமுக்கு விடு, முடி மூச்சை புடின்றாங்க. அங்கே என்ன கேமரா இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? கேமரா இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டு அமுக்குவாங்க. அப்போ மட்டும் சிசிடிவி வேலை செய்யாது. ஆமாம், என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லாமல் ஒரு கோவில் வாட்ச்மேனாக இருந்தவனை தூக்கி போய் அடித்து கொண்டவனுக்கு தானேட்டா நீங்கள் எவனோ சொல்கிறான்னு. அவனை மாதிரி நம்ம பசங்களை மாதிரி உழைச்சி சம்பாதிக்கணும் தானே இப்போ அந்த கோயிலில் வேலை செய்கிறான். திருட்டுத்தனம் பண்ணாமல் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ராடுக்காரம்மா சொல்லுதுன்ட்டு அதை நம்பி தூக்கிட்டு போய் திருடாத நகையை திருடுனன்னு ஒத்துக்கடான்னு அடிச்சு தானடா கொன்னீங்க. பண்ண மாட்டிங்களா நீங்கள்? போலீஸில் கொலையே பண்ணாத மாதிரி துடிக்கிறீங்க. அப்படியே ஒரு கொரோனா பீரியடில் சார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கடையை முடிக்கிறேன் சார்னு ஒரு அப்பா ஒரு பையன் சொல்லிட்டான்ட்டு அவங்க அப்பாவையும் கூட்டின்னு போய் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் ஆசன வாயிலில் லத்தி விட்டு கொன்னவனுக்கு தானடா நீங்கள். இது மாதிரி வரிசையாக பட்டியலிட்டுக்கிட்டே போவேன் நான். யோக்கிய மாதிரி துடிக்கிறீங்க அப்படியே. சார், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்துட்டு நேற்று திருப்பரங்குன்ற அந்த தீபயற்ற விவகாரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு சட்டவிரோதமானது, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அப்படி என்ன சார் சட்டவிரோதமான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க? ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகேவா, ரொம்ப அழகாக. இதுலேருந்து ரொம்ப ஒரு லெங்க்தி ஜட்ஜ்மெண்ட், 170 பக்கம். முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் சுட்டி காட்டுவது திமுக அரசின் முகத்திரையை கிழிக்கும் என்பதால் இதை விரிவாக சொல்கிறேன். நான் திருமூலரோட பாடலை கோட் பண்ணுறாங்க. சுத்தாய் சித்தாய் சதானந்தம் தானாகி சத்திய ஞானன் தனிப்பொருள் ஆனந்தம் சித்தத்தில் நெல்லா சிவானந்த பேரொளி சுத்த பிரம பிரியம் துரியத்துள் உயித்து துரியத்து பெரும் துரியத்து உறும் பேரொளியே அப்படின்னு சொல்லிட்டு மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கினால் அவன் கண்ணுக்கு சிவன் ஒளியாய் தெரிவான் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாருன்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் இந்த மலை உச்சிகளில்
எல்லோரும் பார்க்கும்படி தீபம் ஏற்றுவது என்பது இந்து மதத்தில் வழக்கம் என்பதை முதலில் நிறுவி விடுகிறார்கள். சரியா? தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்னவென்றால், ஆகம விதிப்படி அங்கே மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடாது என்பது தமிழக அரசோட நிலைப்பாடு. சரி, எங்கே இருக்குங்க அந்த ஆகம விதின்னு காட்டுங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறீங்கல்ல, தீபம் இங்கே தான் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு இடம் சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயில் என்று சொல்கிறீர்கள். அது உச்சியும் அல்ல, அந்த இடத்தில் பிள்ளையாரும் இல்லை. இது சொல்லியிருக்காங்கப்பா. We are also bound to record that the place at which presently the Devastham is lighting the Deepam, though called as Uchi Pillayar Koil, admittedly that place is not the Uchi, nor there is any Pillayar idol. உச்சி பிள்ளையார் வேணா, உச்சியில் பிள்ளையார் இருக்கணும்ல. எங்கே என்னென்னலாம் சொல்லி கோட்டை ஏமாத்திருக்காங்க தெரியுதா? சார் அது உச்சி பிள்ளையார் கோயில் சார், நாங்கள் ஏற்றுற இடம். எங்கப்பா பிள்ளையார் கோயில்? காணா. அதனால் இந்த நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வருகிறது என்றால், ஆகம சாஸ்திரத்திலோ அறிவாலய சாஸ்திரத்திலோ, அறிவாலய சாஸ்திரத்தில் போட்டிருக்கா? நானா சொல்கிறேன், அதுதான். அறிவாலய சாஸ்திரத்திலோ இவர்கள் சொல்லக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களையும் அரசோ அறநிலையத்துறையோ சமர்ப்பிக்கவில்லை. அரசும் அரசு அதிகாரிகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இடத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டு அதற்கான காரணங்களை தேடி இருக்கின்றனர். இந்த இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது இவர்களது கற்பனை. இதெல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்கப்பா, நான் சேர்த்துக்கல. ஒரு மகா வல்லமை, ஒரு அசுர பலம் பொருந்திய அரசு ஒரு கோவிலின் மீது மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுவும் வருடத்தில் ஒரு நாளில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறதோட அடுத்தது நீதிமன்றம் சொல்கிறது தான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி ஏற்படும், அரசு வேணுகுன்னு இதை பண்ணுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். தம்பி இருக்கு தம்பி. அஃப்கோர்ஸ் இட் மே ஹேப்பன் ஒன்லி இஃப் சச் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டேட் இட் செல்ஃப். இதை நீதிமன்றம் கண்டுபிடிச்சிச்சு. நீங்கள் தான் அங்கே பஞ்சாயத்தை உருவாக்குறீங்கன்றது கண்டுபிடிச்சிச்சு. சொல்லிவிட்டு அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வி ப்ரே no state should stoop to that level to achieve their political agenda. அரசியல் காரணங்களுக்காக எந்த அரசும் இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தூண்டக்கூடிய வகையில் கேவலமாக இறங்காது என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதோட இம்ப்ளிசிட் மீனிங் என்ன? நீங்கள் தாண்டா அங்கே பிரச்சனை பண்ணுறது. இன்னொன்று இஸ்லாமியர் தரப்பும் இன்னும் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அவங்க ஏதாவது சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. யார் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு மல்லு கட்டிட்டு இருக்கிறது? யார்? திமுக, தமிழ்நாடு அரசு இல்லையா? அப்போ அரசு தானே இதில் பிரச்சனை பண்ணுது. இதைத்தான் எழுதிட்டாங்க நீதிபதிகள். அந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய இடம் மிக தெளிவாக கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த கேஸு பிரிவி கவுன்சில் லண்டன் வரைக்கும் போயிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. எந்த வழக்கிலும் வக்ஃபு போர்டு தீபத்தூண் இருக்கிற இடம் எங்களுதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் விஷமத்தனமாக முதல் முறையாக இந்த வழக்கு விசாரணையின் போது தீபத்தூண் இருக்கும் இடம் எங்களுக்கு சொந்தமானது என்று வக்ஃபு போர்டு சொல்லியிருக்கிறது. முதல் முறையாக வக்ஃபு போர்டு இதை சொல்வதன் காரணமாகத்தான் எதிர்த்தரப்பு இந்துக்கள் தரப்பு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு, ஒரு நெகோசியேஷனுக்கு, ஒரு சமாதான கூட்டம், பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறத இந்துக்கள் தரப்பு ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கான காரணம், முதல் முறையாக தீபத்தூண் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தன்ற பஞ்சாயத்தை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போ ஆரம்பிக்கிறதுனால பேச்சுவார்த்தைக்கு போகலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கோர்ட்டு முடிவு பண்ணுறோன்னு இவங்க சொல்கிறாங்க. தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் என்பது ஆட்சியாளர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கற்பனையான ஒரு பேய். இதுவும் சொல்லியிருக்காங்க. The apprehension expressed by the district administration regarding probability of disturbance to the public peace is nothing but an imaginary ghost created by them for their convenience sake. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ஏற்படும்னு ஒரு பேய் ஒன்று, இவங்களே பேய் கதை ஒன்று சொல்லி அதை இவங்க வசதிக்காக இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்ட இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மேலே சென்று தீபம் ஏற்றுவதை எங்களால் சமாளிக்க முடியாது என்று ஒரு அரசு இயந்திரம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு 4 பேர் போய் தீபம் ஏற்றுறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுரும், எங்களால் அதை சரி செய்ய முடியாது, இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுவிடும் என்று அரசு சொல்வது அரசின் கையாலாகத்தனத்தை காட்டுகிறது. அப்படி சொல்லியிருக்காங்களா சார்? எஸ்,
என்ன நம்ப மாட்டேங்கிறான். இல்லை கையாளாத தனம். Projecting as if such congregation will cause disturbance to peace, stampede, disharmony among community, etc., is exposure of their incapacity to maintain law and order and hesitant to bring harmony among communities. Incapacity என்ன? கையாளத்தான். க்ளீனாக டீட்டெயில்டு ஆர்டரு, அந்த தீபத்தோட புகைப்படம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு விரிவான தீர்ப்பு. இதே சட்டவிரோதமான தீர்ப்பு. போதுமா? இப்போ இது கூடுதலாக சேர்த்து இதை பேசிடலாம். திமுகவுக்கு உண்மையிலே ஜெயிக்கணுன்ற ஐடியா இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. தம்பி, இந்த தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம். போதுமா? கரெக்டாக இவ்வளோ தானே பேசணும். எங்கள் சட்டத்துறை அமைச்சர். இன்னொன்று, அந்த பக்கம் உங்கள் எதிரி ஐயோ இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்க, ஐயோ இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்க, நீங்கள் புண்படுத்துறீங்க, அதுவும் உண்மை சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பார்ட்டி சார் சாக்லேட் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க போலீஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தீபம் ஏற்றணும் அதுதான் என் ஆசைன்றாங்க. அவங்க சங்கியா இல்லை அவங்க இந்து அமைப்பை சேர்ந்தவங்களா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம், ஐயோ கார்த்திகை தீபம் தண்ணிக்கு ஒரு நாள் இந்த கொளுத்தி தான் போட்டுமே யா தீபம், உங்களுக்கு என்னையா பிரச்சனை? இதுக்கு எதுக்கியா கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி முகுல் ரோஹத்கி, அபிஷேக் சிங்வி, விகாஸ் சிங்கு, அந்த விகாஸ் சிங் விளங்காத விகாஸ் சிங் ஆர்கியூ பண்ணி ஒரு வழக்கம் ஜெயிச்சதா தெரியல எனக்கு. சார் இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்ததுனால தானங்க சார் ஜிஆர்எஸ் ரவுடி ஆர்எஸ்எஸ் ரவுடியான்னு கேட்டாங்க. ரவுடின்னு நீங்க பண்ணீங்களே, இப்போ என்ன சொல்றீங்க? இந்த இடத்தில் தீபமேற்றுங்கள் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளித்ததனால் அவரை ஆர்எஸ்எஸ் ரவுடி என்று சொன்னதோடு இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்முயற்சி எடுக்கிறீர்களே, இப்போது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் ஏற்றுவீர்களா? தெரிஞ்சு அந்த ஹைகோர்ட்டில் இருக்க எல்லா பேர்த்தையும் பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு போவாங்க போல. கிட்டத்தட்ட அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்கு தம்பி, நீ மிகைப்படுத்தி சொல்லல. அது என்ன எங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பு தர்றது? நாங்கள் சொல்றபடி தீர்ப்பு கூட. நாங்கள் ஒருத்தனை தூக்கிட்டு போய் ஒரு 40 பொய் கேஸ் போட்டு உள்ளே வச்சு சாவடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா அது என்ன ஹெல்த் கிரவுண்ட்ஸில் பெயில் கொடுக்குறது? நாங்கள் சொன்னபடி தீர்ப்பு கொடு. இந்த நேற்று சொன்னாங்க இல்லை மாணிக்கு தாக்குறதோ பேசணுன்னு சங்கி, அது மாதிரி தான் ஒரு நீதிபதி இப்போ சரின்னு சொல்லிடுச்சே. அவர் ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் லிமிட்டடாக எழுதியிருந்தார். தம்பி 1920 ஆரம்பிச்சிட்டாங்க கதையை, நான் படிக்கல, அதனால தான் 170 பக்கம். இன்னையோட இதை முடிவு கொண்டு வரோன்றாங்க. நீங்கள் தான் மத கலவரத்தையே தூண்டுறீங்க. ஆமாம், வேற என்னப்பா? 2 கம்யூனிட்டி ஒன்று சேர விடாமல் அரசு தடுக்குதுன்ட்டாங்கப்பா, தெரியுமா? அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? அதைத்தான்ப்பா சொல்கிறேன், சரியாக கேட்ட நீ யோசிச்சு பாரு. நம்ம இதே ஆங்கிளில் தானே சார் பேசி இருந்தோம். திமுக தான் இதில் வந்து அரசியல் பண்ணுதுன்னு. தம்பி இங்கே பாரு, இஸ்லாமிய சகோதரர்களே எனக்கு தெரியும், கார்த்திகை தீபம் தண்ணிக்கு ஒரு நாள் தானேப்பா. இன்னொன்று, அது உங்கள் இடமும் இல்லை, அதை சொல்லியிருக்காங்க சார். ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுறதன் மூலமா மாலதி. இன்னொன்று, அந்த ஒரு நாள் தீபம் ஏற்றுறது தர்கா வாசல்ல ஏற்றுறாங்க இல்லைல்ல? உங்கள் ஏரியா ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம வீடுப்பா. நம்ம வீட்டில் நம்ம ஹாலுக்கு பக்கத்தில் விளக்கேற்றுறோம்ப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்கிறான், பூஜை ரூமில் ஏற்று, அது என்ன ஹாலில் ஏற்றுறதுன்ட்டு. இது என்ன லாஜிக்? இவ்வளோ தான் சிம்பிளிஃபைடு திருப்பரங்குன்ற இஷ்யூ, புரியுதா? சொல்ல முடியுமா நீ ஃபஸ்ட்டு? இதில் இஷ்யூ என்ன? இல்லை இது எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தன்றது இதெல்லாம் விட்டுருங்க பாஸ். இது உங்கள் ஏரியா, இது உங்கள் ஏரியான்றது லண்டன் பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிடுச்சு, ரைட்டா? மலைப்பாதை, அந்த தர்கா, அதை சுற்றியுள்ள இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மீதி உள்ள எல்லா இடமும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தம் என்று 20 செட்டில் ஆகிடுச்சு. அது ரீஓப்பன் ஆகலை இன்னும். அப்போ அந்த மலை பூரா இந்து கோவிலுக்கு சொந்தமாக இருக்கும்போது எங்கே தீபம் ஏற்றினால் என்ன? இப்போ இஸ்லாமியர்கள் தான் எப்படி கிளைம் வைக்க முடியும்? இப்போ தர்கா வாசலில் வந்து தீபம் கொளுத்தணும் கார்த்திகை தீபத்தை அன்னைக்குன்னு சொன்னாங்கன்னா நாமளே எதிர்ப்போம், கரெக்டாக? நம்ம உன் வீட்டில் ஏற்றுப்பா, ஏன்பா பக்கத்து வீட்டில் போய் விளக்கேற்றுறேன்னு நம்ம கேட்போம். இஸ்லாமியர்கள் தான் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? திமுக கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னென்னா, இத்தனை வருஷமாக அவங்க பூஜை ரூமில் ஏற்றின்னு இருந்தாங்க, இன்றைக்கினா திடீர்னு ஆளில் ஏற்றுறாங்க விளக்கு, அதெல்லாம் ஏற்றக்கூடாது. இல்லையா, ஏற்றலாம், மத கலவரம் வந்துடும். அதுதான் சார் நீதிபதிகளே கேட்குறாங்க. ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுவதன் மூலமாக மத கலவரம் வரும்னு அரசு சொல்கிறது உங்கள் கையாலாகத்தனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த டிவிஷன் பெஞ்ச். இப்போ இவங்களை பதவி நீக்கம் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன். இதிலிருந்தாவது திமுக பாடம் கற்றுக்கொள்ளுமா என்று பார்த்தால் இவர்கள் எந்த சூழலிலும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ நான் படித்தேன், எவ்வளோ விரிவாக எழுதியிருக்காங்க. 170 பக்கம், 2 நீதிபதிகள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லா தீர்ப்புகளையும் படித்து இந்த தீர்ப்பை எழுதியிருக்காங்க. இல்லைங்க எங்களுக்கு இது ஏற்படுது இல்லைங்க, நாங்கள் உச்சநீதிமன்றம் பாருங்கள் முடிஞ்சு போச்சா? பணத்தை சுடுகாட்டில் தான் எரிக்கணும். எது கூட எதையா ஒப்பிடுறது? ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா பார்த்து
நாலாந்தர மேடை பேச்சாலாம் கூட இப்படி பேச மாட்டான்ப்பா. யாருமே பேச மாட்டாங்கப்பா அப்படி. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை உங்கள் கட்சி கொள்கைப்படி, கரெக்டா? இல்லை கும்பிட்றவன் எங்கிட்டாவது கும்பிட்டுட்டு போகிறான். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? நீங்கள் அதில் தலையிடுறீங்க. நீங்கள் ஆகம விதிகளை நம்புகிறீர்களா? நான் கேட்குறேன். உங்கள் கட்சி தான் சனாதனத்தை எதோடலாம் ஒப்பிட்டீங்க நீங்கள். ஆகம விதிகள், சனாதனம் இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது, ரைட்டா? அப்போ அவர்கள் எப்படி? இன்னொன்று, அரசு இஸ் சப்போஸ் டு பி ஏ மதச்சார்பற்ற அரசு, ரைட்டா? அப்போ மத விவகாரங்களில் நீங்கள் ஏன் மூக்கை நுழைக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன ரைட்ஸ் இருக்குது? எதற்காக இப்படி மூக்கை நுழைக்கிறீர்கள்? அதை பண்ணிவிட்டு தோத்துட்டீங்கன்னா உடனே சுடுகாட்டில் தான் பணத்தை எரிக்கணும், கண்ட இடத்துல எரிக்கக்கூடாதுன்னா. கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதும் பிணத்தை எரிப்பதும் ஒன்றா? ஒரு சாதாரணமாக பிஜேபியை பிடிக்காத ஒரு ஆளாக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் இதை எப்படி பார்ப்பார்? அறிவு இருக்கா? கார்த்திகை தீபத்தை போய் பணம் எரிக்கிறது கூட போய் பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு எங்கேருந்து இந்த ஆணவம் வருது? எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய தோழர்கள் உங்களுக்கு தானே வாக்களிக்க போகிறார்கள். நிதானத்தை இழக்கிறாங்க சார். இப்படி பார்த்தாலும் அங்கே தாம்மா இருக்குது, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தாம்மா அவங்க கூட தாம்மா இருக்காங்க. பிஜேபி இதை விரும்பும். எக்ஸாக்ட்லி. அப்பாடி சரியான பாயிண்ட் மாட்டிக்கிச்சு. ரகுபதி செல்லாக்குட்டி அப்படின்வாங்க. சொல்லவே மாட்டாங்களா? நாம் ஒன்றும் இதெல்லாம் செல்ஃப் கோலு, புரியுதா? இன்னும் இது போல் பல செல்ஃப் கோலை போடுவாங்க, ரைட்டா? அதனால் எல்லாம் நன்மைக்கு, அவ்வளோதான் சொல்லணும். இங்கே வந்து அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார்? இந்தியா ஃபுல்லாக இந்துக்கள் வந்து மன நிம்மதியோடு இருக்காங்க. அதை சொன்னதை உண்மையாக்குறாரா இருந்தாலும் தெரியுதா? அவர் ஏதோ அரசியலுக்காக பேசினாருன்னு வச்சுக்கிட்டாலும் அது மாதிரி தானே பண்ணுறாரு. இது என்னையா வார்த்தை? உண்மையிலேயே இவங்க இங்கே நியூட்ரலாக இருக்க மக்கள் அத்தனை பேரும் பிஜேபி ஆதரவாளர்களாக மாற்ற தான் போகிறாங்க. அதான் நடக்க போகுது. பிஜேபிக்கு ஆதரவாக மாற்றலைனாலும் குறைஞ்சபட்சம் திமுகவுக்கு எதிராக மாறுவாங்க சார். அதைத்தாம்மா சொல்கிறேன் நான். இன்றைக்கி ஒரு அணிலெல்லாம் இருக்காங்க எதிர்க்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இந்த விஷயத்திலையும் மிக மிக அதிகமாக கோட்டை விட்டது யார் என்றால் தாவேக. ஏதாவது ஒரு சைடு எடுக்கணுமா இல்லையா? இல்லை, நீங்கள் இவ்வளோ நாள் திமுக சைடு தான் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இல்லைங்க, அது இல்லைங்க, அது இஸ்லாமியர்களுக்கும் சொந்தங்க, இந்துக்களுக்கும் சொந்தங்க அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்தீங்க. லேட்டஸ்ட் ரிமைன் சைலண்ட்டுங்க. நீங்கள் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க? இப்போ பாருங்கள், இதில் கருத்து தெரிவிக்கவில்லை. இந்து பண்டிகையை சுடுகாட்டில் பிணமெரிப்பதோடு ஒப்பிட்ட அமைச்சர் ரகுபதி பற்றி தாவேக்குவுக்கு என்ன நிலைப்பாடு? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இதுதான் நான் திரு விஜய் அவர்கள்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுவது. ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய இஷ்யூ இது, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இது. இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். சொல்லாமா? ஐயோ அவங்க விட்டு போயிடும். இல்லை, இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யணும். ஐயோ இவங்க ஓட்டு போயிடும். கடைசியில் யார் ஓட்டும் இல்லை இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வெறும் திரைப்பட நாயகனாக இருந்தால் விஜயோட கருத்து நட்டு யாரும் கேட்க போகிறதில்ல. எப்போல்லாம் நீங்கள் வந்து நியூட்ரல் பொசிஷன் எடுக்கிறீங்களோ தீங்கின் பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. Absolutely, it is right. It is right. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது திமுக தப்பு பண்ணுது அப்படின்னு. மாலதி, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எப்படி 4-5 கோடி செலவாயிருக்கும் இந்த கேஸுக்குப்பா. சிங்கிள் ஜட்ஜில் ஆரம்பித்து டிவிஷன் பெஞ்சு, கண்டெம்ப்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மினிமம் 5 கோடி என்னோட அசஸ்மெண்ட்டு. இந்த 5 கோடி யார் காசு தெரியுமா? கோவில் காசு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் காசு. இதில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வரப்போகிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே. கடவுள் காசு எதுக்குடா எடுத்து செலவு பண்ணுறீங்க? அதுவும் எதுக்கு? கடவுளுக்கு எதிராக செயல்படுவதற்கு, கரெக்டா? தீர்ப்பில் முன்னாடி போர்ஷன்லாம் நான் படிக்கல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தர்கள் முடிவு செய்ய வேண்டும். நீ முடிவு பண்ணாத. நீ வெறும் கார்டியன்னு ஓரமாக உட்காந்து ஒழுங்காக செலவு பண்ணான்னு பார்க்குறது தான் உன் வேலை. தேவஸ்தானம் தான் முடிவு பண்ணணும். பக்தர்களால் உருவானது தேவஸ்தானம். மலை உச்சியில் தீபம் ஏற்றணுன்றது பக்தர்களோட முடிவு, கோவிலின் முடிவு. நீ ஏன்ப்பா முடியாதுன்ற? அதுக்கு அவன் காசை எடுத்து அவன் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு நீ சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஸோ விநாசகாலே விபரீத புத்தி, அவ்வளோதான் மாலதி சொல்ல முடியும். வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த இந்து அறநிலைத்துறையும் ஏதோ அரசுக்கு சொந்தமானது மாதிரி நிர்வகிச்சுக்கிருக்காங்க சார். பண்ணிட்டு இருக்காங்களே. நம்ம விரிவாக பலமுறை பேசியிருக்கோம். அவர் ரமேஷ் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு, டிஆர் ரமேஷ். ஸோ இதற்கான விடை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அவர்கள். அதுக்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சரி சார், இந்த ஆர்ஸ்லேட்டில் பல நிகழ்வுகள் பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.